Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய சுஜிடெக் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ நம்மளுடைய கம்யூனிட்டி டாப்ல போஸ்ட் போட்டுருக்கோம் உங்களோட டவுட் எல்லாம் கேட்கறதுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம வந்து பார்ப்போம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிஸ் வீடியோ மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணும்போது டேட்டா முடிஞ்சு ஃபுல் வீடியோ அப்லோட் ஆகலை, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் சிஸ். 2 days டேட்டா பேலன்ஸ் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாமா, அதனால எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன அப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நம்ம மொபைல் டேட்டாவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்னா டேட்டா வந்து முடிஞ்சு போயிடும். டேட்டா முடிஞ்சிருச்சுன்னா வீடியோ பாதியில் அப்லோட் ஆகி அப்படியே நிற்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உடனே போய் ரீசார்ஜ் பண்ண முடியாது. அப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம அந்த வீடியோ பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஃபஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதாவது இந்த மொபைல் டேட்டா நீங்கள் ரீச் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல் டேட்டா பேக்னே 50 GB 100 GB அந்த மாதிரி டோட்டலாக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு நிறைய டேட்டா கிடைக்கும். நீங்கள் வந்து அப்போ வாங்கினீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு டக்குன்னு வராது. அதுலேயே நிறைய ஒரு 50 GB இருக்குது, 100 GB இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. டேட்டா நீங்கள் மொபைலெல்லாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போதே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் கொடுத்துருப்பாங்க. சரியா, அது இருக்குன்னா அந்த மாதிரி பல்காக நீங்கள் டேட்டா வாங்கி வச்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாலும் ஒருவேளை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறோம், டேட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ வீடியோ என்ன ஆகும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கலி எங்கே போயிடும்னா உங்களுக்கு வந்து டிராஃப்டில் வந்து போயிடும். நீங்கள் வந்து சேம் வீடியோ போட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அது ஃபுல்லாக வந்து அதை கண்டினியூஸாக வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். இல்லை எனக்கு பாதி தானே ஆகிடுச்சு, நான் டெலீட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னா அப்போ அடுத்த நாளே அதே மாதிரி கொஞ்சம் டேட்டா பாதி தான் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்மளால் அது கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் டே அது நீங்கள் பண்ணி பாதியில் நிற்குதுன்னா அது உங்களுக்கு டிராஃப்டில் வந்து போயிடும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எங்கே போய் பார்க்கணுன்னா உங்களுடைய அந்த கண்டென்ட் செக்ஷனில் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். டெஸ்க்டாப் செட் மோடில் வச்சு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி studio.youtube.com இந்த மாதிரி கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு இருக்கும், அதுக்கு கீழே வந்து கண்டென்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் இருக்கும். இதில் அந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரைகுறையாக பாதியில் நிற்கிற வீடியோ இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் அந்த டிராஃப்டில் வந்து அந்த மாதிரி டிராஃப்டில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரணமாக நார்மலாக எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நார்மலாக வந்து மறுபடியும் அதே அந்த வீடியோ ஃபைலை வந்து அப்லோட் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வந்து அந்த வீடியோ அப்லோட் ஆகாது. ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணி டிராஃப்டில் இருக்கும்ல, அது வந்து எத்தனை % வரை அப்லோட் ஆகிருக்கோ அதுக்கு மிச்சம் தான் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக அப்படியே வந்து உங்களுக்கு அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது, 2 வீடியோ வந்து உங்களுக்கு இருக்காது. ஒரே ஒரு வீடியோவாக அது வந்து அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அந்த மாதிரினா எடிட் பண்ணி நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் சுஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.